நீ யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? குஷி நீ போமா, நீ போ. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவர் ஏன் இங்க வந்தாருன்னு கேளுங்க. அவரை துரத்துங்க. அவர் நிக்கிற இடத்த தண்ணி ஊத்தி கழுவி கிளீன் பண்ணுங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அப்பாமா? கடவுளோட விதி. தப்பா அப்படி ஏதோ ஆயிப்போச்சு. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நீ வாடி. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? வந்தவரை வாசல்ல நிக்க வச்சுட்டு போறா. ஐயோ நான் இப்ப என்ன பண்றது? உமா, அம்மா இன்னும் நீங்க கிளம்பலையா? ஏய், உமாவோட அப்பா வந்திருக்காருடி. உமா அவரை திட்டி இங்க இருந்து போங்கன்னு சொல்றா. அவர் வெளியிலே நிக்கிறாருடி. போய் அவரை உள்ள கூப்பிடுறீ. வேற வேலை இல்ல, போமா. அவங்க தாடத்துக்கலாம் என்னால ஆட முடியாது. இந்த வம்புல தயவு செஞ்சு என்ன மாட்டி விடாதம்மா. சமந்தி நீங்க உள்ள வாங்க. சமந்தி இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. உள்ள வாங்க சமந்தி. பரவாயில்லங்க, உமா சொல்லாம நான் வரமாட்டேன். நீங்க வரவே வேண்டாம்ப்பா. உங்களை போயிடுங்க நான் சொன்னேன். உங்களுக்கு புரியல? என்னம்மா இது? அவ்வளவு கோவமா அவரை விரட்டுற? குஷி இங்க வாயே, இங்க வா. தாத்தாவை உள்ள கூப்பிட்டு உட்கார வைமா. போமா, போ போ போ. தாத்தா உள்ள வா தாத்தா. தாத்தா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மறந்துட்டேம்மா, நான் ஒன்னும் வாங்கிட்டு வரல. தாத்தா நீ கெட்ட தாத்தா. இனிமே என்ன பார்க்க வரவே வராத. போ. நீதானமா பிரியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படிமா நல்லா இருக்க முடியும்? உமா இங்க இருக்கா. வாங்க சமந்தி, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. அத்தை கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? உமா என்ன உமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? வீடு ஏறி வந்திருக்க, எப்படி இருக்க? ஒரு போன் கூட பண்றது இல்ல. அத்தை இங்க எதுக்கு வந்தாரோ அதை கேட்டு அனுப்புங்க. உமா என்ன உமா, பெத்த அப்பா வந்திருக்காரு. என் வீட்டுக்காரர் மாதிரியே வீட்டுக்கு வராதீங்க, வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்றியேம்மா. போமா, போய் காஃபி எடுத்துட்டு வா போ. முடியாது அத்தை. கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். உமா என் மேல அப்படி என்ன கோவம் உனக்கு? ஏதோ மாமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அமுச்சு வச்சேன். அதுக்கு இங்கே வந்து பெர்மனண்டா இருந்தா என்ன அர்த்தம்? இதுதான் நான் வந்து சேர வேண்டிய மை ஃபைனல் டெஸ்டினேஷன். வந்து சேர்ந்தாச்சு. பொண்ணை கட்டி கொடுத்தவங்களுக்கு இது கூட தெரியல. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பாம உங்களோட வச்சுக்கிட்டதா எல்லா பிரச்சனைக்குமே காரணம். உமா நான் உண்மையில இருக்க பாசத்தினால அப்படி செஞ்சோம்மா. உங்க பாசத்தினாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இனிமே இங்க வராதீங்க. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. நான் தான் உங்க போன் அட்டெண்ட் பண்றதே இல்லையே. அப்புறம் ஏன் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உமா நீ குஷி வயசுல இருக்கும்போது உங்க அம்மா இறந்துட்டாங்க. அன்னில இருந்து உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அதுக்காக இன்னொரு கல்யாணம் கூட நான் பண்ணிக்கல. ஆனா நீ என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதுன்றது எந்த விதத்துக்கு நியாயமே கிடையாது உமா. நீங்களா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சம்பந்தி. உமா என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா அம்மா. அவர்கிட்ட போய் நீ சண்டை போடலாமா? மன்னிப்பு கேளுமா. வேணாம் சம்பந்தி, அவன் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் கேட்கிற மன்னிப்பு அவகிட்ட. உமா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என் மேல தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அங்க எனக்கு ஒரு வேலையும் ஓடல. உங்க ரெண்டு பேரோட நினைப்பாவே நான் இருக்கேன். இங்க இருந்து போயிடுங்க. முதல்ல போயிடுங்க. உங்களுக்கு மக பேத்தி யாருமே இல்ல. அந்த விஷயத்தை நீங்க மறந்துடுங்க. உமா என்ன மன்னிச்சிருமா. நான் சொன்னதெல்லாம் தப்பு, நான் செஞ்சதெல்லாம் பாவம். நீ ராஜீவ் நல்லா இருக்கணும் உமா. நீ இப்ப சொல்லுவோமா உன்னை ராஜீவ் தனி கொடுத்துன்னு வச்சிரு. உன்னால இங்க இருக்க முடியாது உமா. உன்னை விட்டுடு. இந்த குழந்தைக்கு ஸ்கூல் மாத்த போறேன்னு கேள்விப்பட்டேன். ஏமா வீணா குழந்தையோட வாழ்க்கையை பாழடிக்கிற? நீ அங்க வந்து தங்கு. ராஜீவ் நான் அங்க வர வைக்கிறேன். அவனோட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்து. நீ எப்பனா இங்க வரலாம் போலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை தடுக்கவும் மாட்டேன். இனிமே இதுதான் என்னோட உலகம். அத்தை மாமனார் மச்சினர் நாத்தனார் இவங்க தான் என்னோட சொர்க்கம். உங்க வீடு எனக்கு நரகம். சரி உமா, நான் காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடுறேன். நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருந்துக்கோ. ஆனா இங்கேயே ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என்ன வேணும் சொல்லு, இப்போ உடனே இங்க பண்ணி கொடுக்குறேன். ஆனா என்னோட பேச மட்டும் இருக்காது உமா. உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம்.
உங்களாலதான் நான் கெட்டேன். உங்களாலதான் ராஜீவ் என்ன வெறுக்கிறாரு. உங்களாலதான் என் புருஷன் என்னை விட்டுட்டு போறாரு. நீங்க வேண்டாம், இங்க இருந்து போங்க. இதுக்கு மேல உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. உமா, என்ன உமா இவ்வளவு வீம்பு பண்ற? உங்க அப்பாவை பாரு எவ்வளவு ஃபீல் பண்றாரு. இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. புள்ள பாசம் பேத்தி பாசம் உங்களுக்கு தெரியாதா? உமா, அத்தை நீங்க சும்மா இருங்க. அப்பா முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. ஐயோ, உமா சும்மா நின்னுக்கிட்டு கண்ணீர் வடிக்காதீங்க, போங்க. ப்ளீஸ் உமா. நானே ஊருக்கு தண்ணி காட்டுவேன், நீங்க எனக்கே தண்ணி காட்டுறீங்களா? போங்க. ஐயோ, இப்படி நடிக்கிறவங்கள, நடிச்சு நடிச்சு அடுத்தவங்களை ஏமாத்துறவங்கள நான் வெறுக்கிறேன். உமா நடிப்பா? எங்க அத்தைய சென்டிமெண்ட் டச் பண்ண பாக்குறீங்களா? என்ன உமா உண்மையான பாசத்தை நடிப்புன்ற? ஏன் இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிற? சம்பந்திமா, என் மகன் என்ன விட்டு போயிட்டா, ஒரேடியா போயிட்டா. ஐயோ, அப்படி இல்ல சொல்லாதீங்க. ஆமாப்பா, உங்க மக உங்க பேத்தி உங்களை விட்டு போயிட்டாங்க. அப்பா பொண்ணு உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. உமா போறீங்களா இல்லையா? உமா, உனக்கு என்ன பைத்தியமாமா? அவரை பாரு, அவர் அழுறாருமா. இப்படி வீம்பு புடிச்சிட்டு நிக்கிறியே. உலகத்திலேயே உன்னதமான பாசம் அப்பா பாசம்தாமா. ஆமா அத்தை, ஆனா இவர் உன்னதமான அப்பாவும் இல்ல, உத்தமனான மனுஷனும் இல்ல. எனக்கு நீங்களும் மாமாவும் தான் எல்லாமே. அத்தை தான் அம்மா, மாமா தான் அப்பா. இதுதான் என் முடிவு. ஐயோ, போயிட்டாரே. மாமாதான் அப்பாவா? என்னது இது? அண்ணி உறவே மாத்துறாங்க. அண்ணி நடிக்கிறாங்களா இல்ல நிஜமாவே எங்க அப்பா வெறுத்துட்டாங்களா? அண்ணி பேசினதும் அங்கிள் பேசினதும் நடிப்பு மாதிரி தெரியலையே. என்னடி இது? உமா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா. அவளுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசமா? நான் கூட இதை எதிர்பார்க்கலையே. ஒருவேளை நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி பெத்த அப்பாவை விரட்டுறாளேன்னு சங்கடப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஏமா அண்ணியா இப்படியெல்லாம் பேசுறாங்க? நம்பவே முடியலையேம்மா. ஒருவேளை நிஜமாவே அண்ணி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டாங்களோ? நினைச்சு பாருடி, இந்த வீட்டுக்கு வந்து உப்ப வாரி கொட்டி பணத்தை தூக்கி அடிச்சு சாபம் விட்டுட்டு சண்டை போட்டுட்டு போன உமாவா இது? இன்னைக்கு இந்த வீடுதான் உலகம்னு பேசிட்டு போயிட்டாளே. என் மனசு அப்படியே கரைச்சு உருக்கிட்டா. இப்படிப்பட்டவள நாம எப்படி எல்லாம் வச்சுக்கணும், எப்படி எல்லாம் கொண்டாடணும்? நான் முடிவு பண்ணிட்டேன்டி. இனிமே இந்த உமாதான் இந்த வீட்டுக்கு சகலமும். உமாதான் இந்த வீடு, இந்த வீடுதான் உமா. இதெல்லாம் நடிப்பா இல்ல நிஜமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தா எல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. ப்ரொடியூசர் திட்டுவாங்க, படத்தோட பாட்டு லீக் பண்ணக்கூடாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்டல்ல ஓடிட்டேன். ஒரு இடத்துல வந்தோடனே மாட்டிக்கிட்டோம். போலீஸ் அடிச்சு நான் அடி வாங்கியிருக்கேன். குடிக்காத குடிக்காத குடிக்காத. ஏமாத்திருக்காங்க ராஜு சார். வீட்டு அடமானம் வச்சுதானே சார் அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். அது உங்களுக்கு முதல் செக் கொடுத்ததுக்கு சரியா போச்சு.
ஸ்னேகா வா சாப்பிடலாம் வா. ராஜி என்ன மன்னிச்சுடு. அநியாயமா 50 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. ஏன் தப்புதான், நீ தரமாட்டேன்னு தான் சொன்ன. நான் தான் பிடிவாதம் பிடிச்சு உன்கிட்ட இருந்து வாங்கினேன். ஏய் ச்சே அழாத விடுமா, நான் அதை பத்தி ஒன்னும் கேட்கலையே. பணம் போனா போட்டோம், இத பாரு அழகா சம்பாதிச்சுக்கலாம். என்னால மறக்க முடியல. 50 லட்சம் அநியாயமா என்னோட முட்டாள்தனத்தினால போயிடுச்சு. நான் அழிச்சிட்டேன். இங்க பாரு ஸ்னேகா, சொத்து போனா வராதா? நம்மளால சம்பாதிக்க முடியாதா? உனக்கு வயசு இருக்கு, காலம் இருக்கு. இதுக்கு மேல நீ நிறைய சம்பாதிப்ப. ராஜி, நான் எங்கேயாவது அப்ராட் போயிடுறேன். அங்க போய் வேலைக்கு போறேன். அந்த 50 லட்சத்தை சம்பாதிச்சுட்டு உனக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் நான் வருவேன். மாசம் 1 லட்சம் சம்பளம்னாலும் ஒரு 6-7 வருஷம் ஆகும். தட்ஸ் ஓகே. ஆனா நான் உன்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கே வர போறேன். ஏய் ஆமா, அப்ராட் போறாளாம். ஸ்னேகா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ தாம்மா எனக்கு பெரிய சொத்து. நீ என் கூடவே இரு, அது போதும். என்ன ஒரேடியா ஏழை ஆக்கிட்டு போயிடாத. யார் இவ்ளோ பெருந்தன்மையா இருப்பாங்க? என் ராஜியை தவிர யார் என்னை இவ்ளோ நேசிப்பாங்க? ஐ லவ் யூ ராஜி. ஐ லவ் யூ தங்கம். சரி, யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ முகத்தை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரியா? வணக்கம் மேடம். நீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? ஸ்னேகாவை பார்க்க வந்தோம். ஃபோன் பண்ணி பார்த்து எடுக்கல, அதான் நேரில் வந்தோம். அதுக்கு தான் வந்தீங்களா? இல்ல இன்னும் ஸ்னேகா கிட்ட வேற என்ன இருக்குன்னு சுருட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. கையெடுத்து கும்பிடுறேன். ரொம்ப நொந்து போயிருக்கேன். நாங்க யாரும் வேண்ட செய்யல, தெரியாம நடந்து போச்சு. ஏய், தெரியாமலாம் ஒண்ணு நடக்கல. உன் திமிருக்கு நடந்திருக்கு. உன் அலட்சியத்தினால நடந்திருக்கு. உன் பணமா இருந்தா விட்டுருப்பியா? அடுத்தவங்க பணம்னு தானே பேசாம விட்ட? ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு எங்கள் கூட பேச பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஸ்னேகா மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்க. நான் இங்கே நின்று பேசிட்டு போயிடுறேன். பட்டம் மாதிரி சுதந்திரமா பறந்துட்டு இருந்தேன் என் பொண்ண. திடீர்னு போட்டு அறுத்து அவளை தரையில வீசிட்டீங்களே, அண்ணனும் தம்பியும். அண்ணே வாண்ண போலாம். துர்கேஷ், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க கோவம் நியாயமானது. ஏய், ரொம்ப நடிக்காத. உன் நடிப்பு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு ஸ்னேகாவை மட்டும் கூப்பிடுங்க. அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ படிச்ச படிப்புக்கும் அவகிட்ட இருந்த டேலண்ட்டுக்கும் உன் மாமனார் கம்பெனில மான மரியாதையோட இருந்தா. அவ மனச நீ கெடுத்த. இவன் காதலிக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினா. ச்சே, இப்ப உங்க 2 பேரால அவ சிக்கி சீரழிஞ்சு நிக்கிறா. 2 பேரும் இன்னும் என்ன பண்ணலான்னு வந்திருக்கீங்க? ராஜி, யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? உண்மையில நீ சொல்றேன். நான்சென்ஸ். அவங்கள எதுக்கு வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? மேனர்ஸ் இல்லையா உனக்கு? சார், சாரி சார். உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும். வாங்கடி கே. ஏய், அவங்க 2 பேரையும் வாசலையே வச்சு பேசி அனுப்ப. வீட்டுக்குள்ள வரத்துக்கு அவங்க 2 பேருக்கு அருகதையே கிடையாது. ராஜி, நீ இப்படியே பேசினேன்னு வையேன், எனக்கு நிஜமா கோவம் வரும். அப்புறம் நான் கண்டபடி ஏதாவது பேசிடுவேன். ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஸ்னேகா, எனக்காக அவங்க கிட்ட சண்டையில் போடாத. அவங்க என்ன பேசினாலும் அது நியாயமா தான் இருக்கும். அவங்க 50 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தொலைச்சிட்டேன். அது சாதாரணமான பணம் இல்ல. அந்த வலிய வேதனையும் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். நீ நியாயஸ்தனா இருந்தா இந்த குற்ற உணர்ச்சியோட என் பொண்ணை பார்க்க வந்திருக்க மாட்டேன். அங்கேயே நாண்டுகிட்டு செத்திருப்ப. ராஜி, அண்ணே வா போலாம். ஐயோ, நீங்க கொஞ்சம் இருக்கீங்களா? என்ன ராஜி பேசிட்டு இருக்க நீ? நான் தான் பணத்தை மீடியேட்டர் கிட்ட கொடுத்தேன். பொறுப்பு என்னோடது. எப்படி நீ அவரை குத்தம் சொல்லலாம்? எதுக்காக நீ இப்படி பச்சோந்தி மாதிரி மாறுற? யாரடி யாரடி பச்சோந்திங்கிற? உன்னதான், நீதான் பச்சோந்தி. இப்ப மாடியில என்கிட்ட நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? பணம் பெருசு இல்ல, பணம் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா எனக்கு நீ தாண்டி முக்கியம், உயிர், அது இதெல்லாம் சொன்னியே. ஏய், அதை தாண்டி இப்பவும் சொல்றேன்.
நீ தான் என் உயிர்னு நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? ராஜி நீ தான் என் உலகமேன்னு சொன்ன. இப்ப என்ன பண்ற? அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன குப்பையில தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க. ராஜி ஸ்னேகா ப்ளீஸ், உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சார், நீங்க யாருக்காகவும் பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் அவசியம் கிடையாது. யூ மை பிசினஸ் பார்ட்னர், ஹீ இஸ் மை லைஃப் பார்ட்னர். நீங்க ரெண்டு பேரும் எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம், பேசலாம். சில முட்டாளுங்க தான் எதையாவது ஓவரா பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆமாண்டி, நான் முட்டாள் தாண்டி, ஒத்துக்கிறேன். இல்லன்னா இவ்ளோ பணத்தையும் பிசினஸ்க்காக நான் கொடுத்திருப்பேனா என்ன? எதுக்கு ராஜி திரும்ப திரும்ப அதே சொல்லி காட்டுற? என்ன பிரயோஜனம்? சொல்லி காட்டியும் உனக்கு நன்றியே இல்ல. நான் மட்டும் உனக்கு ஆதரவு கொடுக்கலனா இப்ப நீ நடு தெருவுல தான் இருப்ப, ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப நீ எனக்கு பிச்சை போட்டேன்னு சொல்றியா? நான் என்ன பிச்சைக்காரியா? நீ பிச்சைக்காரி இல்லம்மா, பிச்சை எடுக்கிறவங்களோட சகவாசம் வச்சுக்காதேன்னு தான் சொல்றேன். அதுதான் வேண்டாங்கிற, புரியுதா? என்ன பேசுற நீ? ராஜி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஸ்னேகா விடுமா, இதுக்கு மேல ஓவரா பேச என்ன இருக்கு? என் பணம் 50 லட்சம் ரூபாய் எழுந்துட்டு உனக்குலாம் எப்படியா சிரிப்பு வருது? வெக்கமா இல்ல உனக்கு? ராஜி, இப்ப நான் இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல வீட்டை விட்டு வெளியில போணுமா? மேடம், 50 லட்சம் ரூபாய் போனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மேடம். உனக்கு ஒரு வருத்தம் தான் நஷ்டம், எங்களுக்கு வாழ்க்கையில சம்பாதிச்சது பூரா நஷ்டம் தான். இல்ல, நான் ஒன்னும் உங்களெல்லாம் விட்டு ஓடிடலையே. ஓஹோ, கடைசி வரைக்கும் எங்க கூட இருந்து கழுத்திருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ? இல்ல, அந்த நஷ்டத்துக்கு நானும் தான் பொறுப்புன்னு சொல்ல வரேன். நீ இருந்தா எல்லாமே நஷ்டம் தான்ப்பா. அந்த 50 லட்சம் நஷ்டத்தை நான் மீட்டு தராம போக மாட்டேன். ஓஹோ, இந்த 50 லட்சம் கொடுக்கற வரைக்கும் நீ இன்னும் எத்தனை லட்சம் வாங்குவியோ தெரியல. நான் செத்தாவது என்ன வித்தாவது கொடுத்துறேன், காசை கொடுத்துறேன். இத பாருப்பா, உன்னை வித்தா யாரும் வாங்க போறது இல்ல. அதே மாதிரி நீ செத்தாலும் செலவு எங்களுக்கு தான். ஐயோ ராஜி ப்ளீஸ். சார், என்ன சார் நீங்க? என்ன ராஜினி, அவர் என்ன பேச வராருன்னு கொஞ்சமாவது கேள. இந்த பாரு, அவன் பேசினத அவங்க அப்பன் கேட்டான், அவர் துரோகின்னு முத்திர குத்திட்டாரு. பொண்டாட்டி கேட்டா அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. மாமனார் கேட்டாரு, ஆபீஸ்க்கு தயவு செஞ்சு வராதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ கேட்ட 50 லட்சம் போச்சு இன்னைக்கு. நான் கேட்டா ஐயோ எனக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ. இது பாருமா, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஹலோன்னு கை நீட்டினா முதல்ல கையில இருக்கிற வாட்ச் மோதிரத்தை எல்லாத்தையும் கழட்டிடு. தாகோன்னு கேட்டா ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காத, புரிஞ்சுதா? அவ்வளவுதான் நான் சொல்வேன். ச்சே, வந்துட்டானுங்க. சார், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். ராஜிய முன்ன மாதிரி எதிர்க்கிற தெம்பு என்கிட்ட இல்ல. எப்படியாவது அத்தைக்கு அந்த 50 லட்சத்தை கொடுத்தாகணும் சார், அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். புரியுது புரியுது ஸ்னேகா, அவங்க உன்னைய நீ திட்டுறாங்களேன்னு வருத்தப்படாத. அப்படியாவது உங்ககிட்ட பேசுறாங்களேன்னு சந்தோஷப்படு. இல்ல சார், நம்ம முதல்ல நிமிர்ந்து நிக்கணும். ராஜோட மூஞ்சில அந்த 50 லட்சத்தை தூக்கி எறியணும். கண்டிப்பா ஸ்னேகா, நான் கூடி சீக்கிரம் ஏதாவது வழி பண்றேன். நீ ஒன்னும் குழப்பிக்காத. சார், துவாரகேஷ், நான் பேசிக்கிறேம்மா. நீ அத்தைய சமாதானப்படுத்து. ஃபோன் பண்ண எடு ஸ்னேகா. எடுக்காதனால தான் நானும் துவாரகேஷும் வந்தோம். ரொம்ப மூட் அவுட்டா இருந்ததால போனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டேன். இனிமே அட்டெண்ட் பண்றேன். வரேன் ஸ்னேகா. சாரி. பரவாயில்ல.
நில்லு நில்லு. ஆளி வச்சு அடிக்கிறியா நீ? உன் தம்பி கிட்ட புகார் பண்றியா? சொல்லுடி, உங்க தம்பி என்ன பெரிய பிஸ்தாவா? அதுவும் முகத்துல ஹெல்மெட் போட்டு வந்து அடிக்கிறான். அதுவும் நான் தண்ணி அடிச்சிருக்கும் போது. இத பாரு, இந்த இடம்லாம் நீ முத்தம் கொடுத்த இடம். இப்போ வலிக்குது. மறுபடியும் நீ கொடுக்கறது கொடுத்தாதான் இந்த வலியெல்லாம் போகும். அட பாவி, அடி வாங்கி நீ திருந்தலையா? இங்க பாரு, தெருவில் யாருமே இல்லை. இத பாரு, மயக்க மருந்து கர்ச்சீஃப். உன் முகத்துல ஒரே ஒரு அமுக்கு அமுக்கி காரை தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கேன், உன்னை முழுசா நாசம் பண்ணிட்டேன் வையன். எந்த தம்பி வந்து காப்பாத்துவான்? ஏய், என் தம்பி உன்னை கொன்னுடுவான். அவன் என்ன கொல்லட்டும், இல்ல நான் அவனை கொல்றேன். யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு சாவறோம், அது முக்கியம் இல்ல. அப்புறம் உன்னோட நிலைமை? என்ன கொன்னுட்டா உன் தம்பி ஜெயிலுக்கு போவான், அவனை கொன்னுட்டா நான் ஜெயிலுக்கு போவேன். என்ன நடந்தாலும் உன் தம்பி குடும்பம் அனாதியா நிற்கும், என் குடும்பம் அனாதியா நிற்கும். அப்புறம் நீ சரவணனோட சந்தோஷமா வாழ்ந்துருவியா? இத பார், நான் ஜெயிலுக்கு போனாலும் உன் தம்பி ஜெயிலுக்கு போனாலும் அங்க விசாரணை ஒன்று நடக்கும்ல. உன்னை கேள்வி கேட்டு குடைவாங்கல்ல. உனக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு வரிசையா வெளியே வரும்ல.